மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்ற வாழ்த்துறையோடு வளமாக நலமாக வாழ இவர்களை வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான பொதுமறையை மிகச்சிறப்பாக கலைநுட்பத்தோடு கட்டி தந்திருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் திருவாளர் சங்கர் அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். எனக்கு 65 வயதாகிறது. இதுநாள் வரை இப்படிப்பட்ட ஒரு புதுமறை விழாவில் நான் பார்த்ததில்லை. காரணம், ஒரே நேரத்தில் புதுமனை புகுவிழாவும் திருமண வரவேற்பும் இங்கே நடக்கிறது. நான் குருநாதன் திருமதி நளினியினுடைய வரவேற்பிலே கலந்து கொள்ளவில்லை. அந்த ஒரு நிலையும் இந்த இடத்துல ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வைபவமாக இது நிகழ்ந்திருப்பதை, இதை திட்டமிட்டு செயல்படுத்தியவர்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் போடணும். எல்லாமே சங்கர் கையில் தான் இருக்கு. அதை மிகச்சிறப்பாக அதுவும் பார்க்குறேன். ஒரு பக்கம் அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்திருக்கிறார்கள். இல்லை வந்திருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஆன்மீகத்தையும் அரசியலை இணைத்திருக்கக்கூடிய ஒரு விழாவாக கூட இதை நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம், சைவத்தின் மீதும் அகமத்தின் மீதும் அதிகமாக உள்ளன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய நல்ல பண்பாளர்களாக இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது அடையாளப்படுத்துகிற விழாவாக நான் பார்க்கிறேன். இந்த இல்லத்திற்கு அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள், ஐயாசாமி சரஸ்வதி இல்லம். ரொம்ப அருமையா இருக்குது. யாராவது ஏதாவது வயிற்றுக்கு சாப்பாடு வேணும்னா ஐயா சாமியை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனா வீட்டுக்கே ஐயாசாமின்ற பேர் வந்திருக்குதுன்றது அது ஒரு இயற்கையாகவே வந்திருக்கிறது. சரஸ்வதி கடாட்சமா இருக்கணும்னு பிள்ளைகளை வாழ்த்துவார்கள். அந்த சரஸ்வதியினுடைய திருநாமம் இந்த இல்லத்திற்கு அமைந்திருக்கிறது என்றால் எல்லாம் அவருடைய இறையருள் என்பதைத்தான் இந்த இடத்திலே காட்டுகிறது. இங்கே தவத்திரு அடிகளார் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஓதுவார் பெருமக்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக அந்த திருமுறை பாடல்களை காலையிலிருந்து இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய உறவுகள், நண்பர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அருமையான விழாவில் ஒரு வாழ்த்தரங்கத்தையும் ஏற்பாடு செய்து இவர்களை பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிற ஒரு பெருமையையும் எங்களுக்கு தந்திருக்கிற சிறப்பை எண்ணி எண்ணி நான் பெருமை அடைகிறேன். இங்கே எங்களுடைய இலக்கிய உலகத்தினுடைய மூத்த சகோதரியார் வந்திருக்கிறார்கள். அதே போல மிகப்பெரிய ஸ்காலர், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அதிகமான ஒரு நூல்களை படித்து ஆய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு திலகம் அண்ணன் ஞானசுந்தரம் அண்ணன் அவங்க வருகை தந்திருக்கிறார்கள். உலகமறிந்த ஒரு பேச்சாளர் நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எந்த பேப்பரை திருப்பினாலும் கே சிவகுமாருடைய பெயர் இல்லாத பேப்பரே இல்லை. ஏதாவது ஒரு இடத்தில் சைவத்தை பற்றிய ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதனை திலகம் அவர். அப்படிப்பட்ட பேரறிஞர்களும் பெருமைக்குரியவர்களும் இங்கே ஒருங்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விழாவாக இது அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே நான் இந்த இல்லத்துக்குள்ளே நுழைந்து பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய படத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே அவரை, அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜராஜ சோழனுடைய உருவ பொம்மையை கதவிலே அங்கே பக்கத்தில் பொறித்திருக்கிறார்கள். அதே போல பாரதிய மகாகவி பாரதியாருடைய படத்தை இங்கு வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தேசபக்தியும் தெய்வ பக்தியும் நிறைந்த ஒரு இல்லமாக இது மணந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய வீடாக நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே உயரத்தில் வைத்து கொண்டாட வேண்டிய மனிதர் என்பதனால் அந்த உச்சியிலே 2வது மாடியிலே முன்பை மேதகு அப்துல் கலாமை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வைக்க வேண்டியதுதான். ஏன்னா விண்வெளி முழுவதும் ராக்கெட்டை நிரப்பினார், வாழ்நாள் முழுவதும் பாக்கெட்டை நிரப்பாத மாமனிதர் அவர். அதனால அவரை ஒரு எடுத்துக்காட்டாக, இன்னும் சொல்ல போனால் இந்த குடும்ப இல்லத்திலே வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு பெருமையோடு இவர்களை பற்றி எல்லாம் சொல்லலாம். அதுவும் திருவள்ளுவருடைய அற்புதமான திருவுருவ படத்தையும் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இதெல்லாம் வைக்கணும்னாக்க நம்முடைய உள்ளம் அதன் வழி நடந்தால்தான் இந்த நிலையை உருவாக்க முடியும் என்றால்
இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உள்ளத்தால் விரும்புகிற பெருமைக்குரியவர்களை கொண்டு வந்து அங்கே வைத்திருக்கிறார்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மூன்றும் அத்தியாவசியமானது. அதிலே இந்த இல்லம் என்பது இன்றைக்கு எலி விளையானால் தனி வலை என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இதை கலைநுட்பத்தோடு சாதித்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தலத்திலே இந்த இல்லம் எழுந்தருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் இறையருள். இந்த குடும்பத்தினுடைய சகோதரருடைய ஒற்றுமை, பாசம், உறவுகளுடைய நேசம், இவற்றை எல்லாமே நான் பாராட்டுகிறேன். உண்மையிலேயே ஒரு சுகமான ஒரு பயணமாக ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்தோம்னா ஒரு மகிழ்ச்சி ததும்பணும். அந்த மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய இல்லமாக இதை நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். அந்த அளவுக்கு இதை சாதித்திருக்கக்கூடிய, இதை அற்புதமாக கட்டி தந்திருக்கக்கூடிய சங்கர் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஏன்னா அது கலைநயத்தோடு கட்டி கொடுத்திருக்கிறது, அது ஒரு பெரிய பெருமை. காசு கொடுக்கிற காசை வாங்கி செய்யறது வேற, ஆனால் கலைநட்பத்தோடு அதை உணர்ந்து செய்யக்கூடிய சங்கர் அவர்களுக்கு கூட ஒரு கைத்தட்டல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இருக்கிற இடத்தை சிறப்பா பண்ணியிருக்கிறார். ஏன்னா சில பேர் எங்க முடிச்சவரை தாண்டி ஒருத்தன் வீடு கட்டிட்டு 10 சதுரத்துல வீடு கட்டிட்டு சுத்தி வந்தான். என்னடான்னு இன்னமும் உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டா இடம் தான் எவன் தெரியலன்னா. அதனால நாட்டில் நிறைய இடம் அப்படிலாம் இருக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தலத்துல ஒரு தேர்வு செய்யப்பட்ட இடத்துல இவ்வளவு உறவுகளையும் அழைத்து, அது மட்டும் இல்லை, உணவு கொடுத்திருக்கிற முறை ரொம்ப அழகான முறை. கேட்டரிங் செயல்படுத்தின அவங்க எல்லாரும் நான் இந்த இடத்துல பாராட்டுறேன். ரொம்ப சுவையாக அறுசுவை உணவோடு அந்த அற்புதமாக தந்திருக்கிறார்கள். எல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உள்ளம் தூய்மையாக இருந்தால் அதை அத்தனையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த ஏற்பாடு மிகச் சிறப்பாக பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இவர்களை வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் என்று திருவள்ளுவர்